நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. காரிமங்கலம் அருகே பதிவு எண் இல்லாமல் வந்த சொகுசு காரில் பல லட்சம் மதிப்பிலான 1 டன் குட்கா பறிமுதல். தேசிய நெடுஞ்சாலையில் சோதனையின் போது மடக்கி பிடித்த காரிமங்கலம் போலீசார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வழியாக தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா பொருட்களை கடத்தி செல்வதாக பாலக்கோடு டிஎஸ்பி மனோகரன் அவர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அவரது உத்தரவின் பேரில் இன்று காரிமங்கலம் அடுத்துள்ள அகரம் பிரிவு சாலையில் இன்ஸ்பெக்டர் பார்த்திபன் மற்றும் எஸ்ஐக்கள் சுந்தரமூர்த்தி, ஆனந்தகுமார் தலைமையிலான போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியாக பதிவு எண் இல்லாமல் வேகமாக வந்த சொகுசு காரை சந்தேகமடைந்த போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் 3 லட்சம் மதிப்பிலான 1 டன் குட்கா இருப்பது தெரிய வந்தது. காரை ஓட்டி வந்த ஓட்டுநர் தப்பி ஓடி தலைமறைவானார். அதனைத் தொடர்ந்து சொகுசு காருடன் குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய ஓட்டுநரை தேடி வருகின்றனர். இதுகுறித்து டிஎஸ்பி மனோகரன் கூறுகையில், தொடர்ந்து குட்கா பொருட்கள் கடத்தல் குறித்து தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குட்கா கடத்துபவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படும் என எச்சரித்துள்ளார். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன்.